ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இந்த மல்லியை வந்து எவ்வளோ தான் வந்து விஜய்கிட்ட வந்து விலகி வச்சாலுமே வந்து மறுபடியும் வந்து ஒட்டிக்கிறாளே, இவளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கடுப்பில் வந்து இருக்காங்க. இவளை வந்து பிரிக்கவே வந்து முடியாதா அப்படின்ட்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்கிட்ட ஜாலியாக வந்து பேசியிருந்தாலும் வந்து பார்த்து இன்னும் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய மல்லி வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து நம்ம மேலே வந்து அக்கறை வந்து காட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் வந்து பழையபடி விஜய் வந்து மாறிடுவார், நம்ம மேலே வந்து பாசத்தை காட்டுவார். இனிமேல் வந்து விஜய் நம்ம வெண்பா 3 பேர் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து கனவு காண்டுக்கிட்டு நம்முடைய விஜயோட போட்டோவெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்து இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பைத்தியங்களும் பார்த்துட்டு இவ்வளோ ஆனந்தமாக இருக்கக்கூடாது, இவளை வந்து கூடிய சீக்கிரமே வந்து கஷ்டத்தில் வந்து தள்ளணுமே, இவளை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியலனாலே இந்த வீட்டில் நம்ம பண்ணுற டார்ச்சரில் கொடுக்குற டார்ச்சல் பத்தாது, இவ வந்து ஐயோ அம்மானு வந்து கதறணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். இவ வந்து சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து வயிறு எரியுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த தருதலிகள் இருக்குது. நம்முடைய இதுக்கெல்லாம் நம்ம வெண்பாதாங்க வந்து நம்முடைய விஜய் மல்லி வந்து ஒன்று சேரத்துக்கான காரணம். அதுவும் போக இப்போ நம்முடைய மல்லி வந்து சந்தோஷமாக வந்து அவங்க வாழ்க்கையை வந்து வாழ போகிறாங்கன்னா அதுக்குமே நம்ம வெண்பா தான் வந்து காரணம்னு சொல்லுவேன். இதில் வந்து முக்கியமான பங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியமாவுக்கு வந்து நிறையவே வந்து இருக்குந்தாங்க நான் சொல்லுவேன். நம்முடைய வெண்பா மட்டும் அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா டாடா நீங்கள் மட்டும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம், நீங்கள் வந்து என்னை வந்து பார்க்கவும் முடியாது, நான் வந்து பொண்ணாக இருக்கவும் மாட்டேன், நீங்கள் என்கிட்ட வந்து பேச முடியாது, நான் வந்து என்னுடைய பெத்த அம்மாவை வந்து பார்த்ததில்ல, எனக்கு வந்து ஞாபகமும் இல்லை, மல்லி அம்மா மடியில் தான் படுத்து தூங்கியிருக்கேன், அவங்க தான் வந்து என்னுடைய சொந்த அம்மா, நீங்கள் வந்து என்னுடைய அம்மாவோட ஆசையை வந்து நிறைவேற்றலாம், நீங்கள் வந்து எனக்கு அப்பாவை வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நம்ம விஜய் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்ட பாரு பார்த்தீங்கன்னா அதில் அவருக்கு வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து நம்முடைய விஜய்க்குள்ளே வந்து ஏற்படுத்துங்க. நம்முடைய வெண்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து நம்முடைய விஜய் வந்து யோசிக்க வச்சுச்சுங்க. அது என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோதான் வந்து மல்லியம்மாவை வந்து கஷ்டப்படுத்தினாலே அவங்க ஒரு நாள் வந்து உங்களை வந்து திட்டினதில்ல, எடுத்து பேசுனதில்லை, உங்களுக்குன்னு எந்த ஒரு கஷ்டமும் வந்து கொடுத்ததில்லை, ஆனால் நீங்கள் எவ்வளவோ அந்த கஷ்டம் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ வந்து ஏசி இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வந்து அவங்க எந்த ஒரு பதிலுமே வந்து பேசுனதில்லை அப்படின்ற மாதிரி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் விஜய் வந்து யோசிக்க வச்சதுனால இப்போ வந்து நம்முடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு வந்து அக்கறை வந்து ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு வந்து போயிட்டாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடுத்த கட்ட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்ற இப்போதைக்கு வந்து நம்முடைய விஜய் வந்து சும்மா வந்து மல்லிகிட்ட வந்து நடிச்சிருத்தாலும் நம்முடைய மல்லி வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வந்து நம்முடைய வெண்பாவுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, மல்லியம்மாவும் டாடா வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம விஜய் வந்து பேசுறது பழகிறது எல்லாம் வந்து உண்மையாக இருக்கணும், அவர் வந்து வெண்பாவுக்காக வந்து நடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய வெண்பாவுக்கு மட்டும் விஜய் வந்து நடிக்கிறாருன்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விஜய் கூட வந்து பேசுகிறதும் சரி, எனக்கு வந்து நீங்கள் தேவையில்லை டாடா அப்படின்ற சொல்கிற நிலைமைக்கு வந்து போக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் நடக்கவே கூடாது. நம்முடைய வெண்பா, நம்முடைய மல்லி, விஜய் 3 பேர் ஒன்றா இருக்கணும், யாருக்குள்ளேயும் வந்து ஒளிவு மறைவு வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.